இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்கள் சொன்னதை போல 421 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்துவிட்டு, அதாவது 15 மாதங்கள் சிறைச்சாலையில் அவர் இருந்து அவர் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அரசியல் பழிவாங்கல் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலே இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கின்ற பொழுது யாருக்கோ வேலை வாங்கி தருகிறேன் என்று காசு வாங்கினாராம். யாரோ வாங்கினாராம். இவர் பேரை சொல்லி. சரியா சொல்றீங்க. யாரோ வாங்கினாராம் இவர் பேரை சொல்லி. அதனால் இவர் மீது வழக்கை போட்டார்கள். இது உண்மையான வழக்கா என்றால் அது ஏற்கனவே கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்தில் போய் அது தள்ளுபடியாகிவிட்ட வழக்கு. அந்த தள்ளுபடியாகிவிட்ட வழக்கை இப்பொழுது மீண்டும் நோண்டி திரும்பி எடுத்து அவர் மீது அமலாக்கத்துறையை விட்டு வழக்கு போட்டு அவரை உள்ளே அனுப்பி ஏறத்தாழ 15 மாதங்கள் உள்ளே வைத்திருக்கிறார்கள் சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்? இதற்கு காரணம் என்ன சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரிலே தேர்தலில் இருக்கிறார். அப்போது அண்ணாமலை யார் என்றால் உங்களுக்கு தெரியும். இந்த ரஜினிகாந்த் நடிச்ச படம். படம் இல்ல, இந்த அண்ணாமலை திடீர்னு புதுசா வந்த அரசியல்வாதி. எங்க இருக்கிறாரு? அதுவும் பிஜேபிக்கு வந்தாரு. எங்க இருக்கிறாரு இப்போ? ஏதோ துருக்குடிச்சு போன துப்பாக்கியை வச்சு சுட்டு வந்தாராம் கர்நாடக மாநிலத்துல. ஆமா, போலீஸ்காரா. அவரு என்னவோ அங்க பிரச்சனை ஆகி கர்நாடகத்துல இவரு பேர்ல மெமோ கொடுத்து இவர் ஒரு போலீஸ் அதிகாரி அரசியல்வாதியா போகக்கூடாது, அரசியலுக்கு சப்போர்ட்டா நடக்கக்கூடாதுன்னு மெமோ கொடுத்து இவர் டிஸ்மிஸ் பண்ற டயத்துல இவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில போய் ஜாயின் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தலைவராக போட்டாங்க. அது என்ன விஷயம்னாங்க, பிஜேபியில தலைவர்கள் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏதோ இவர் போலீஸாக இருந்தாலும் சொல்லிட்டு இவரை கூட்டுன்னு தமிழ்நாட்டில் தலைவராக கொடுத்து அந்த அம்மா பாவம் அவங்களுக்கு கவர்னராக கொடுத்து ஒரு வழியாக முடிச்சிட்டானுங்க கதையை. அவன் என்னடான்னா செந்தில் பாலாஜி கிட்ட தோத்துட்டோன்ற ஒரே காழ்ப்புணர்வின் காரணமாக மக்கள் சக்தி யாருக்கு இருக்கோ அவன் தான் ஜெயிக்க முடியும். மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். மக்கள் ஆதரவு தேடுகின்ற அளவுக்கு துப்பு இல்லாத அந்த அண்ணாமலை பழி வாங்குவதற்காக செந்தில் பாலாஜி மீது கவர்னர்கிட்ட போய் சொல்லி அதை சுரண்டி எடுத்து கவர்னரை அங்கேருந்து அவர் மூலமாக போய் உள்துறையில் சொல்லி உள்துறையில் இருந்து அவங்க அமலாக்கத்துறைகிட்ட சொல்லி எப்படியா இந்த செந்தில் பாலாஜி மேலே கேஸை போடுறான்னு சொல்லி ஒரு முடிஞ்சு போன வழக்கை மறுபடியும் தட்டி எடுத்து அது ஒரு பெரிய ஒரு வழக்கு மாதிரி போய் அவர் மீது வழக்கு போடுற விசாரணை பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் போய் ஒரு நாள் திடீரென்று விடியற் காலை நேரத்தில் அவர் வாக்கிங் கிளம்புவதற்காக தயாராக இருக்கிறார். அந்த நேரத்தில் போய் இந்த அமலாக்கத்துறையினர் அவரை போய் சுற்றி வளைக்கிறார்கள். என்னவென்றே புரியவில்லை. அந்த நேரத்தில் கூட அவர் சமாளித்து கொண்டு இருக்கிறார். நான் வாக்கிங் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் விடவில்லை. அவ்வளவு மூர்க்கத்தனமாக அந்த அமலாக்கத்துறையினரோடு நடந்து கொண்டார்கள். காரணம் அண்ணாமலையினுடைய குடைச்சல், அவர் மேலே இருந்து கொடுக்கின்ற பிரஷர். இது ஒரு பக்கம். சரி, இதே மாதிரி இன்னொரு விடுதலை ஒன்று நடந்திருக்காரு. இல்லை, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம், இது மூலம் முடிச்சிடுவோம். சரி, இப்படி ப்ரெஷர் பண்ணி அவரை பிடிச்சி நீங்கள் 421 நாள் ஜெயிலில் வச்சுங்க. என்ன சட்ட போராட்டங்கள் இன்றைக்கு அந்தந்த கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் இன்றைக்கு அவர் மீண்டு வந்திருக்கிறார். நீதி வென்றிருக்கிறது, அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இதை சொன்னது யார்? அவருக்கு ஜாமீன் கொடுத்தது உச்ச நீதிமன்றம். ஏன் கொடுத்தான்? இந்த வழக்கு விசாரித்து இதை விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்வதற்கு நீண்ட நாள் ஆகும். ஆகவே அவருக்கு அவ்வளவு நாள் உள்ளே வைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஜாமீன் கொடுக்கிறேன் என்று அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம் என்று சொன்னது சுப்ரீம் கோர்ட். ஆனால் அந்த
அமலாக்கத்துறையினர் மேலே இருக்கிறவர்களுக்கு பிஜேபிக்காரர்களுக்கு பயந்து போய் அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இவரை வெளியே விடக்கூடாது என்று எதேதோ செய்தார்கள். ஆனால் நீதி வென்று விட்டது. இந்த வழக்கு நிற்காது என்பது அடுத்த கதை. இந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது. அதிலே அதற்குள் போக வேண்டாம். ஆனால் நியாயம் நிச்சயமாக வெல்லும். இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லைங்க. அவரை கைது பண்ணுறப்பே பாவம் ஒரு ஹார்ட் அட்டாக் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் படுது. அதுக்கு 1008 பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுமதி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் போய் அவர் சிறைச்சாலையிலிருந்து எத்தனை தடங்க ஏறத்தாழ 59 முறை அவருக்கு காவல் நீட்டிப்பு கொடுத்தார்கள். 59 முறை. ஒவ்வொரு முறையா 59 இவருக்கு மீண்டும் 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 நீதிமன்ற காவல் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு மேல்முறையீடு 15 முறை தள்ளுபடி செய்தார்கள். அதற்கு பிறகுதான் சுப்ரீம் கோர்ட்டிலே இன்றைக்கு நீதி கிடைத்திருக்க வெளியே வந்திருக்கிறார். ஆகவே வழக்கை நாம் பார்த்து கொள்ளலாம். வழக்கு நிச்சயமாக நேர்மையாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கடலூர் ஆனாலும் சென்னை ஆனாலும் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் பழி வாங்குகின்ற போக்கை கண்டித்து அவர் வெளியே வந்ததனால் மனம் மகிழ்ந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. சரி, அண்ணாமலைகிட்ட எதிர்த்து நின்னாரு, அவர் மேல கேஸ் போட்டாங்க. இல்லாத ஒண்ணு இருட்டில் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சுதான் நினைச்சு சொல்றாங்க. இந்த சவுக்கு சங்கர்னு அவரு யாரோட தொட்டுதல்? இப்ப நீதிமன்றம் போலீஸ் பண்ணணும். சவுக்கு சங்கர் எப்படின்னா ஒரு பிளாக்மெயிலிஸ்ட். அங்க இருக்கிற பாண்டி பசார்ல தான் மாடிக்கு மேல ஆபீஸ் வச்சிருக்காரு. பாண்டி பசார்ல அந்த பாலாஜி பவன் சந்தில் அப்படி போன மேல மாடி மேல அயோக்கியத்தனம் பண்ணா என்ன பண்ண முடியும்? ஒரு சாதாரண ஒரு யூடியூப். சரி, அந்த யூடியூபுக்கு எத்தனை ஸ்டாஃப் பெரிய இந்த கட்சியை நடத்தினீங்க, அவ்வளோ பேரை வச்சு எல்லாம் பண்ணீங்க. 25 ஸ்டாஃப் அவரே 25 ஸ்டாஃப் சொல்றாரு. எத்தனை கம்ப்யூட்டரு என்ன இது ஒரு யூடியூப் இதுக்கு இப்படி பண்ணன்னு அர்த்தம். நீங்க இந்த தேர்தலில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் எதிர்கட்சியினரிடம் பணம் வாங்கி கொண்டு சொல்லுகிறார்கள். அவர்களுடைய சொல்றத பார்த்தா அவருடைய ஊது குழல ஸ்ட்ரைட்டு குழல ஊத தனியா குரல் இல்ல. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஊது குழலா போய் எடப்பாடி என்ன நினைக்கிறாரோ அதை போய் ஒரு இடத்துலயும் சொல்லிக்கிட்டு அங்கங்க பண்ணிக்கிட்டு போறது. ஒரு நான் அனலைஸ் பண்றேன்னு ஒரு தொகுதிக்கு போயிட்டு அப்படி இப்படி இதுல திமுக வேட்பாளர் ஜெயிக்க மாட்டாரு, இவர்தான் ஜெயிப்பாரு. ஆமா, ஒரு செட்டிங் பண்ணி இது அவர் வரமாட்டாரு, இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு பொய்யான தகவல் ஏதாவது ஒண்ணு. பிரசாந்த் கிஷோர் மாதிரி உரிமை பண்ணிருக்காரு. மக்கள் இவருடைய இதை ஏத்துக்கல. சரி, அதுக்கப்புறம் ஒரு காழ்ப்புணர்வு. எப்பயுமே திமுக மேல அவருக்கு வெறி. ஏன்னா திமுக காசு பணம் தர மாட்டாங்க. அவங்க நேர்மையானவங்க, நியாயத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க. அதனால கவர் கொடுத்து கவர் பண்ண மாட்டாங்க செய்தியாளர்லாம். அடிச்சே கவர் பண்ண. ஆமா, அதுல அடிச்சான். தப்பான வார்த்தை சொல்லாதீங்க. யார் அடிச்சாங்க? சங்கர், இந்த சவுக்கு சங்கர் அடிச்சாங்களா? கையை முடிச்சாங்கன்னா அவன் எங்க வழிக்கணும் தர பாவம். நாம என்ன பண்ண, சும்மா போய் பேசுறது, சும்மாட்டி கட்டு போட்டுக்கின்னு அவரு காட்டுவாரு. அவர் பண்ண போன கொஞ்சம் நெஞ்சமா அவருக்கு தெரியும் எப்படிலாம் நம்ம பண்ணா எப்படிலாம் நம்மள பண்றது. ஆமா, அது இந்த குரலி வித்தை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குரலி வித்தை பண்றதுல சவுக்கு சங்கர் கெட்டிக்காரங்க, சாதாரண நினைக்காதீங்க. இப்படியே பண்ணி பண்ணி அவரு அந்த காலத்துல போலீஸ்ல வேலை செஞ்சாராம். அவங்க அப்பா போலீஸ்ல வேலை செய்யறாரு, ஐஜி ஆபீஸ்ல. அவரு ஆப்டர் அவருடைய மறைவுக்கு பின்னாடி பையனுக்கு வேலை கொடுக்குறாங்க கம்பாஸ்டர் கிரவுண்ட்ல. அவர் என்ன பண்றாருன்னா டைப்பிஸ்டா ஜாயின் பண்றாருங்க. டைப்பிஸ்டா ஜாயின் பண்றப்போ பல சீக்ரெட்ஸ்
போய் அதனால இப்ப பிடிச்சாங்களோ இல்ல, பல குற்றவாளிகளை பற்றி, பல காவல்துறை அதிகாரிகளை பற்றி எல்லாம் ஐஜி ஆஃபீஸுக்கு வரும், டிஜிபி ஆஃபீஸில். அதெல்லாம் இவர் டைப் பண்ணும். இந்த டைப் பண்ணுறதெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி இவர் பத்திரிகையாளர் கொடுத்து, பத்திரிகையாளர்கிட்ட என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இவர் கொடுத்து அதெல்லாம் வெளியிட ஆரம்பிச்சார். ஓ, அப்ப பண்ணதான் பிடிச்சிருக்காங்க. அது இல்லைங்க, அவருடைய கேரக்டர் சொல்றேன் நான். அப்போ அது வந்து என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறமா என்கொயரி பண்ணி போலீஸ் ஆச்ச சாதாரணமாக விடுவாங்களா, அவங்க பயங்கர என்கொயரி பண்ணி யார் மூலமா போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சவுக்கு சங்கர் மூலமா போச்சு. அதனால அவர் வேலையை எடுத்துட்டார். அப்பயே அவர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை செய்கிறப்பயே அவருக்கு வந்து சரியான ஒரு எண்ணமோ ஈடுபாடோ நேர்மையோ இருந்ததான்னு கேட்டால் எனக்கு தெரிந்து இல்லை. ஆக அதுக்கப்புறம் வந்து எப்படியோ அந்த ப்ரெஸ் கிளப்புக்கு போய் அங்கே ஒரு 4 பேரை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கின்னு அந்த ப்ரெஸ் கிளப்பில் எப்படி எப்படி பண்ணுவாங்க, அங்கேருந்து ஒருத்தர் 2 பேர் பாவம், ஒருத்தர் ஒரு நிருபரோட பாவம் இறந்துட்டார் அவர் ஃப்ரெண்டு. அப்புறமா இது பண்ணின்னு இவருக்கு சிலதெல்லாம் அப்படியே வெளியிட்டு எப்படி செய்யணுமோ அதை மாதிரி செஞ்சு ஒரு தவறான வழியில் இவர் வந்து மிரட்டிக்கின்னு அவர் வந்து தப்பு பண்ணால் அரசாங்கம் விட்டுருமா, அதுக்காக கஞ்சா கேஸ் போட்டா அதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்க. மெச்சிருந்தாரு கஞ்சா, அவர் சிகரெட்டில் போட்டு குத்தி கஞ்சா சிகரெட்டு தான் பிடிக்கிறது அவர் சொல்கிறாங்களே. அது வந்து அவங்க சோதனை பண்ணுறப்ப காரில் இந்த கஞ்சா சிகரெட் இருக்குது, அதை வச்சு அவர் மேலே வந்து வழக்கு போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காவல்துறை செய்கிறது நடைமுறை தான். கஞ்சா வச்சுருந்தா விட்டுருவாங்களா? அதுக்காக நீங்கள் பெரிய எல்லாரை பற்றியும் பொய்யா நீங்கள் வந்து சேனலில் சொல்கிறீங்கிறதுனால உங்கள்கிட்ட பயந்துன்னு காவல்துறை நடவடிக்கை எடுக்காத இருக்குமா? அப்புறம் எப்படி சட்டம் உங்களுக்கு சீர்கடாது? அதெல்லாம் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே சொல்லுகிறேன், இனிமேலாவது சவுக்கு சங்கர் திருந்துவாரா என்பதை போக போக பார்ப்போம். இல்ல, இந்த வீரியமா இனிமேதான் நான் வீரியமா பண்ண போறேன்னு சொல்லி கிடைக்கிறாரு. வீரியமா நேர்மைக்காக பண்ணட்டும், நியாயத்துக்காக பண்ணட்டும். மற்றபடி அடுத்தவங்களுக்கு வந்து வேலை செய்ய வேணாம். மனசாட்சிக்கு வேலை செஞ்சா அமைதியா நல்லபடியா அவர் பண்ணட்டும், நல்லா வரட்டும். நம்ம வேணாம்னு சொல்லலை. தவறான வழியில போகாத, அடுத்தவனை பத்தி அபாண்டமா சொல்லாத, பொய்யா சொல்லக்கூடாது. அதெல்லாம் தவறு. நம்மளை மாதிரி தானே எதிரிய மனசாட்சி உள்ளவன் தவறாக சொல்றதுனால அதுக்குரிய நெருப்பு தின்னவன் எப்படி போவான்? கரிகரியாக தான் போவான். அது மாதிரி தான் அவர் நெருப்பை சாப்பிட்டாரு, கரிகரியாக போனார். அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் செய்த தவறு அவர் மேலே வந்து விழுந்தது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எத்தனையோ சேனல் வச்சுருக்காங்க, எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அவங்க இல்லாமல் போய் போலீஸ் பிடிக்குது, அவங்க மேலாம வழக்கு போடுது. ஏன் இவர் மேலே போடுது? இவர் தவறான வழியில் போகிறார், அதனாலதான். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. நல்ல பல விஷயங்களை நமது ரசிகர்களுக்கு தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.